உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்கள். உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நான் உங்களோடு பேசப் போகிற விஷயம் என்னவென்றால், இபிஎஸ் 95 பென்ஷன் ஸ்கீம் மூலமாக தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள், தனியார் துறையிலே வேலை செய்கின்ற ஊழியர்கள், அவர்களெல்லாம் தாங்கள் கொடுக்கின்ற பிஎஃப் மூலமாக ஒரு பென்ஷன் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த பென்ஷன் திட்டத்தின் கீழ் குறைவான பென்ஷனாக ஒரு 1000 ரூபாயை அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார். அது 2005 முதல் அது அமலில் இருந்து வருகிறது. இப்படி 1000 ரூபாய் என்று அவர்கள் ஃபிக்ஸ் பண்ண அந்த தொகை 20 ஆண்டு காலமாக அந்த 1000 ரூபாயிலேயே தான் இருக்கிறது. அவர்களுக்கு எந்த விதமான ஒரு அதிகரிப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதற்காக பலவிதமான போராட்டங்களை எல்லாம் இந்த பென்ஷன்தாரர்கள் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கமும் அதற்கான முயற்சிகளை, அதை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் உண்மையிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு ஏன் காலதாமதம் ஆகிறது? அதுதான், அதை பற்றி தான் நாம் இங்கே சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இன்க்ரீஸ் மினிமம் இபிஎஃப் பென்ஷன் ஹவுஸ் பேனல் டெல்ஸ் சென்டர், அப்படி பாராளுமன்றத்தினுடைய குழுவே அவர்கள் அவர்கள் நியமித்த குழுவே அவர்களுக்கு அதிகரிங்கள் என்று சொல்ல பிறகு அவர்கள் அதிகரித்து கொடுப்பதற்கு அவர்களுக்கு காலதாமதம் செய்வதற்கான அதுக்கான ஒரு காரணமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால் நான் நமது பிரதமர் அவர்களையும் நமது மத்திய நிதியமைச்சர் அவர்களையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி பல ஆண்டுகளாக அவர்கள் ஒரு குறைவான ஒரு பென்ஷனையே பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தனியார் துறையிலே வேலை செய்கின்ற இந்த ஆசிரியர் பெருமக்களும் மற்ற ஊழியர்களும் அவர்களும் ஒரு ஒரு மரியாதையான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும். அவர்கள் 58 வயசுக்கு பிறகு என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டு அந்த குடும்பங்களும் ஒரு மரியாதையாக வாழும்போது இந்த இந்தியாவிற்கும் அது ஒரு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதால் நீங்கள் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் என்று நாம் சொல்லுவதை அப்போதுதான் ஒரு முழுமையாக நாம் பார்க்க முடியும். அதுவும் ஒரு விதத்தில் உதவும் என்பதாக நான் இந்த நேரத்திலே சொல்லி, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உடனடியாக இந்த பென்ஷன் தொகையை நீங்கள் அதிகரித்து கொடுக்க வேண்டும். அவர்கள் 7500 ரூபாயாக நீங்கள் கொடுங்கள் மினிமம் தொகை என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் செய்ய வேண்டும். அதை நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.